எப்பவுமே நம்ம பசங்க நம்மள பார்த்து எல்லாமே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்றோமோ அத அப்படியே செய்வாங்க. அப்படி நான் எப்பவுமே வந்து வேலை செய்றேன் அப்படின்றப்போ, கிளீன் பண்றேன் அப்படின்னா, தம்பி வந்து அவனால முடிஞ்ச ஹெல்ப் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அழகா பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கிச்சன்ல இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே வெளக்கி, காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதில வந்து கிராசரிஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருந்தேன். தானாவே வந்து அவனும் நானும் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அழகா பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சான். அப்புறம் அவனால என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ, அந்த டஸ்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணி குடுப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல விஷயம் தான். சின்ன பிள்ளைங்க வந்து அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கே தோணும். சரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது. நம்ம சின்னதுலேருந்து சொல்லிக் குடுக்கறது தான் எல்லாமே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே நாளைக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல்லா வந்து கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணிட்டுருந்தேன். உள்ள ஃபுல்லா கூட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மாப் போடணும். ஃபர்ஸ்ட்டு வாசல வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு, தண்ணி ஊத்தி நல்லா அலசி விடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அலசி விட்டேன். ஏன்னா மழை பெஞ்சு பெஞ்சு ஒரு மாரி நச நசன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஃபுல்லா வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா, நாளைக்கு பூஜைக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வந்து பூஜை பொருள் எல்லாமே வந்து வெளக்கி வச்சிருந்தேன். அதில வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமும் வந்து லைட்டா தொடச்சு விட்டுட்டு, அழகா வந்து ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டேன். நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கேழ்வரகு தோசை ரெடி பண்ணிட்டு, வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை சட்னி வந்து ரெசிபி வேணும்னா, கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப ஹெல்தியான ஒரு டின்னர் அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல நான் போடுற மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.